மன்றாடுவோமாக. மிகுந்த இரக்கமும் பரிவுள்ள இறைவா, எண்ணிலடங்காத புதுமைகளை கொண்டு மறை வல்லுநரான பதுமை நகரத்தின் அந்தோணியாரை உலகம் உயர்த்தும் அளவுக்கு உயர்த்தினீரே. அவருடைய மன்றாட்டினாலும் உதவியினாலும் நாங்கள் அவரிடம் கேட்பவர்களை எல்லாம் தவறாமல் பெற்றுக்கொள்வோம் என்ற உறுதியான நம்பிக்கை எங்களுக்கு உண்டாகும்படி செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்பானவர்களே, இப்பொழுது வருகை பவனி ஆரம்பமாகிறது. இவ்விழாவை சிறப்பிப்போர் பல்வேறு நோக்கங்களையும் பலதரப்பட்ட பணிகளையும் கொண்டிருந்தாலும் திரு அவையின் நோக்கமாகிய இணைந்து பயணிகளை அடையாளப்படுத்தும் விதமாக பல வகையான மலர்களை ஒன்றாக கோர்த்து தங்கள் கரங்களில் ஏந்தி வருகிறார்கள். அவர்களோடு நாமும் இணைவோம். திருப்பலியில் பங்கேற்கும் அருள் பணியாளர்கள், விழாவை சிறப்பிப்போர், இறை மக்கள் அனைவரையும் திருப்பலிக்கு வரவேற்று வருகை பாடலை பாடுவோம். சொந்தத்தே
அன்பானவர்களே, நம் குருசடி தல திரு அவையின் பாதுகாவலரான கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோணியாருக்கு விழா எடுத்து நாம் ஒரே குடும்பமாய் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று 4ஆம் திருவிழா. இவ்விழா திருப்பலியில் பங்கேற்று நம் புனிதர் வழியாக இறைவனின் அன்பையும் ஆசிரையும் நிறைவாக பெற்று செல்ல வந்திருக்கும் இறை மக்கள் அனைவரையும், இன்றைய விழாவை சிறப்பிக்கும் அருள் சகோதரிகள், பெண்கள் பணிக்குழுவினர், கிராம பெண்கள் முன்னேற்ற சங்கத்தினர், மரியன்னை குழுவினர் மற்றும் குடும்ப நலப் பணிக்குழுவினர் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம்பிக்கையை தூண்டிட என்னும் மைய சிந்தனையை இத்திருப்பலியில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். நமக்கு முன் ஓர் இருவர் அல்ல, பலர் நம்பிக்கையின் சாட்சிகளாக வாழ்ந்து சென்றிருக்கின்றனர். இதற்கு விவிலியத்தில் சான்றுகள் பல இருப்பதை நாம் அறிகிறோம். இறைவனை முழுமையாக நம்பி அவரது வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு தங்கள் நிலம், சொந்தம், உடைமை எல்லாவற்றையும் விட்டு வந்த மோசே, ஆபிரகாம் போன்ற பழைய ஏற்பாட்டு மாமனிதர்களையும் இறைவாக்கினர்களையும் நம்மால் மறந்துவிட இயலாது. அதே போல புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாள் இறைவனின் வார்த்தையை நம்பிக்கையோடு ஏற்றதால் உலக மீட்பரை உலகிற்கு தர முடிந்தது அவரால். இந்த விவிலிய மனிதர்கள் எல்லாருமே நமது நம்பிக்கையை தூண்டிட காரணமாக இருக்கின்றார்கள். மட்டுமல்ல, திரு அவையின் வரலாற்றை ஆக்கியவர்களும் இவர்களே. நம்பிக்கை நம்முள் அடங்கி போவதில்லை. அது நம்மை செயல்பட தூண்டுகிறது, நம்மை வாழ்வதற்காக முடிவெடுக்க அழைக்கிறது. அவ்வளவு வலிமை நம்பிக்கைக்கு உண்டு. அதனால்தான் உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று இயேசுவால் நற்சான்றிதழ் கொடுக்க முடிந்தது. அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று துன்ப வேளையில் பற்றி கொள்ள வேண்டிய பற்றுக்கோலாக நம்பிக்கையை இயேசுவால் சுட்டிக்காட்ட முடிந்தது. நம்மிடம் இருக்கும் நம்பிக்கை எப்போதும் குறையாமல் இருக்க வேண்டும். கடுகளவு நம்பிக்கை இருந்தால் பெரிய மலையையும் இடம்பெயர செய்ய முடியும். நம்மால் முடியாதது ஒன்றுமீறாது என இன்றைய நற்செய்தி விளக்குகிறது. கொரோனா பெருந்தொற்று போன்ற பேரிடர்களும் இறப்புகள் போன்ற பேரிழப்புகளும் நமக்கு பேரச்சத்தை உண்டாக்கினாலும் நம்பிக்கையே நம்மை முடங்கி போக விடாமல் அடுத்த கட்டத்திற்கு நகர வைக்கிறது என்பது வாழ்வியல் உண்மை. கிறிஸ்தவர்களாகிய நாம் அடிப்படையில் நம்பிக்கையின் மக்கள். பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளும் பிரிவினைகளும் வேறுபாடுகளும் கருத்தியல்களும் நம்மிடையே இருந்தாலும் இணைந்து பயணிக்கும் திரு அவையாக நமது திரு அவை பயணிக்க முடியும் என்ற நம்பிக்கையை தந்து கொண்டிருக்கின்றார் நம் திருத்தந்தை பிரான்சிஸ். நம் குருசடி தல திரு அவையும் இணைந்து பயணிக்கும் திரு அவையாக மாற வேண்டும், மாற முடியும் என்ற நம்பிக்கையோடு இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் இணைவோம், இறையருள் வேண்டுவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாசத்திற்குரியவர்களை கோடி அற்புதர் தூய அந்தோணியாருடைய விழா வாழ்த்துக்களை கூறி உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த விழா திருப்பதிக்கு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, உடன் வாழ்கின்ற சகோதர சகோதரிகள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, நம்மை காத்து பராமரிக்கிற இயற்கை மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் வாழ்ந்திட, அதே நம்பிக்கை எல்லா சூழ்நிலையிலும் பிறருடைய வாழ்விலும் வேறென்று செய்திடும் மனிதர்களாக வளர்ந்திட ஆற்றலை தூய அந்தோணியார் வழியாக நாம் இந்த பலி வழியாக வேண்டுவோம். திருப்பலியிலே தகுதியான முறையில் கலந்து கொண்டு இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மில் தடையாக இருக்கக்கூடிய குற்றக்குறைகள் யாவற்றையும் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். குறிப்பாக
வாழ்வில் நம்பிக்கை இழந்த தருணங்கள், பிறருடைய வாழ்வில் நம்பிக்கையை ஏற்றி வைக்க தவறிய தருணங்கள், இவற்றை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பை விடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பாவமே ஆகியால் எப்பொழுது கனியாக புரிந்துள்ளேன். மாநிலங்கள் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றக்குறைகள் யாவற்றிலிருந்து நமக்கு மன்னிப்பு தந்து நம்மை நிறைவான வாழ்வு நோக்கி அழைத்துச் செல்வாராக.
தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறை சொற்றொடர்கள் 14 முதல் 17 முடிய. அவர்கள் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது ஒருவர் அவரை அணுகி அவர் முன் முழந்தால் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இறங்கும், அவன் வலிப்பு நோயினால் பெரிதும் துன்புறுகிறான். அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான். உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரை, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பையை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறது. அந்நேரம் சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவு தான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கே போ என்று கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்வகை பேய் இறை வேண்டலிலும் நோம்பினாலும் இன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். ஆண்டவரின் நல்வாக்கு. லிஸ்பனின் லீலி மலரே, கோடி அற்புதம் புரியும் பதுவை புனிதரே, 36 ஆண்டுகள் மட்டுமே இந்த உலகில் வாழ்ந்த மாமனிதரே, குறுகிய காலம் வாழ்ந்தாலும் அருள் பணிகளாலும் அற்புதங்களாலும் மக்களுடைய வாழ்வை புரட்டி போட்ட புதுமை வள்ளல் நம்முடைய பாதுகாவலர், கோடி அற்புதர், பதுவை புனிதர் புனித அந்தோனியார். என்னுடைய வாழ்வில் ஏக்கங்கள், கலக்கங்கள், பிரச்சனைகள், எண்ணங்கள், என்னுடைய வலிகள் தீரானா என்று ஏங்கி தவிக்கின்ற பொழுது பரிந்து பேசக்கூடியவராக நம்முடைய பாதுகாவலர் நம்மோடு இருந்து நம்முடைய கண்ணீரை துடைக்கக்கூடியவராக இருக்கிற இந்த புனிதருக்கு விழா கொண்டாடுகிற இந்த வேளையில் நம்பிக்கையை தூண்டிட என்கின்ற மைய சிந்தனையில் நாம் சிந்திப்பதற்காக இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இயேசுவின் பொருட்டு பல துன்பங்களை அனுபவித்தார்கள். வேத கலாமனை காலம் அது கிறிஸ்துவின் மீது, இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டதனுடைய வெளிப்பாடாக தங்களுடைய உயிரை இழக்க நேரிட்டது. இயேசுவினுடைய பிள்ளைகளாக வாழப்போகிறோம் என்பதை வெளியே சொல்வதனுடைய வெளிப்பாடாக கொலை செய்தார்கள். கொலை செய்வதனுடைய வெளிப்பாடாகத்தான் இன்று கிறிஸ்தவர்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறை சாட்சியுடைய இரத்தம் தான் திரு அவையினுடைய வித்தாக இன்று இருந்து ஆலமரம் போல வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் தொடக்க கால கிறிஸ்தவர்களுடைய அந்த ஆழமான நம்பிக்கை தான் காரணமாக இருக்கிறது. ஆனால் பல கிறிஸ்தவர்கள் மறைமுக கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக மிகையல்ல. பல கிறிஸ்தவர்கள் மறைமுக கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தார்கள். காரணம், தங்களுடைய நம்பிக்கையை வெளியே சொல்வதனுடைய விளைவாக தங்களுடைய உயிர் பறிக்கப்படுமோ என்கின்ற ஒருவிதமான அச்சத்தினுடைய வெளிப்பாடாக தங்களுடைய நம்பிக்கையை வெளியே சொல்வதற்கு தயங்கியவர்களாக வாழ்ந்து கொண்டார்கள். இத்தகைய சூழ்நிலையில் அன்புக்கினியவர்களே, நம்பிக்கையை தூண்டிட என்கின்ற மைய சிந்தனையில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நம்முடைய நம்பிக்கையை நாம் ஆய்வுக்குட்படுத்துவதற்காக இந்த வேளையில் நாம் சிந்தித்து பார்ப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தொடக்க கால கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை தான் இன்று ஆரம்பரம் போல மிளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது? அன்பிற்கினியவர்களே, அன்றைய சிறிய ஆசியா என்று சொல்லப்படுகிற
இன்றைய துருக்கிய நாட்டில் ஒரு பகுதியாக இருக்கின்ற ஸ்மிர்னா என்கின்ற ஒரு நகரம். இந்த நகரத்தில் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்பது ஆழமாக வேரூன்றி இருந்த காலகட்டம் அது. வணிக நகரமாக இந்த நகரம் பார்க்கப்பட்ட இந்த சூழ்நிலையில் அந்த நகரத்தினுடைய ஆயராக போலிகார்ப் என்கின்றவர் நியமிக்கப்படுகிறார். நியமிக்கப்படுகின்ற அந்த காலகட்டத்தில் பலவிதமான கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்ற பொழுது கூட தொடக்க கால கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் இவர் மிக முக்கியமான ஒரு நபராக வாழ்ந்து கொண்டு வந்தார். இந்த வேளையில் இவர் சொன்ன வரிகள் இதுதான்: மனிதகுல மீட்புக்காக ஆண்டவர் இயேசு உண்மையிலேயே சிலுவையில் அறையப்பட்டு உயிர் விட்டார் என்பது உண்மை என்பதை உரக்க சொன்னதனுடைய வெளிப்பாடாக ரோமையில் ஆளுநராக இருந்தவர் இவரை 156ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி கைது செய்வதற்காக ஆணை பிறப்பிக்கின்றார். கைது செய்து இவரை கொண்டு வருகின்ற பொழுது அந்த ரோமை ஆளுநர் சொல்லுகிறார், நீ ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் விட்டதை மறுதலி, உன்னை நான் விடுவிக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது எப்படி என்னால் மறுதலிக்க முடியும் என்கின்ற ஒரு எண்ணம் கொண்டவராக மறுதலிப்பதற்கு ஒத்து போகாமல் அவற்றை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார். 86 ஆண்டுகள் என்னை தாங்கிய ஆண்டவர் இயேசு, எனக்கு எத்தகைய தீங்கும் விளைக்காத ஆண்டவர் இயேசு, என்னை இந்நாள் வரை பாதுகாக்கின்ற இந்த ஆண்டவர் இயேசுவை நான் எப்படி மறுதலிக்க முடியும் என்கின்ற எண்ணம் கொண்டவராக, மறுதலிப்பதற்காக தயங்கக்கூடியவராக இந்த ஆயர் போலிகார்ப் இருக்கிறார். எனவே ரோமை ஆளுநர் இவரை தீயிலிட்டு எரிக்க வேண்டும் என்பதற்கு, எரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை இவரை தூக்கி மரத்தில் கிடத்திவிட்டு மரத்தோடு இவருடைய உடலை இணைப்பதற்காக ஆணியால் அறைவதற்கு முயற்சிக்கிறார். போலிகார்ப் சொல்லுகிறார், என்னுடைய உடலில் ஆணியை அறைந்து எதற்காக இந்த ஆணியை வீணடிக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு, என்னை தாக்குகின்ற இறைவன், என்னை நீங்கள் தீயில் என்னை வைத்தாலும் என்னுடைய உடல் எரிந்து விடாது, எனக்கு சக்தி கொடுக்கக்கூடிய இறைவன் இருப்பார் என்கின்ற ஆழமான நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, படை வீரர்கள் அவருடைய உடலில் தீயை பற்ற வைக்கிறார்கள். மரங்கள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவருடைய உடல் மட்டும் எரியவில்லை. காரணம், அவர் ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கை. நேரங்கள் தாண்டுகிறது, படை வீரர்களுக்கு ஒரு விதமான அச்சம் ஏற்படுகிறது. இருந்தாலும் அவருடைய உடலில் தீயானது பற்றி எரிய ஆரம்பிக்கவில்லை. பின்பு இறுதியில் ஈட்டியால் அவரை குத்தி கொலை செய்கிறார்கள். மறைசாட்சியாக மறித்திருக்கிறார்கள். தொடக்க காலத்தில் இருந்த அந்த ஒரு நம்பிக்கை, தொடக்க கால கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற அந்த மக்களுடைய நம்பிக்கை தான் இன்று நாம் ஒவ்வொருவரும் இந்த ஆலயத்தில் வந்து ஜெபிப்பதற்காக, ஆண்டவர் இயேசுவை நம்புவதற்காக ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அன்புக்கினியவர்களே மிகையில்லை. இனி நாம் வாசிக்க கேட்ட 2வது வாசகம் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 11 இறை வசனங்கள் 1 முதல் 10 வரை உள்ள பகுதிகளில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 11 இறை வசனம் 1 நமக்கு சொல்லுவது, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்கின்ற உறுதி, கண்ணுக்கு புலப்படுகின்றவை பற்றி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை என்று எபிரேயருக்கு திருமுகம் நமக்கு குறிப்பிடுகிறது. இந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், இன்றைய முதல் வாசகம் எசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்கினியவர்களே, இஸ்ராயல் மக்கள் பாபிலோனில் அடிமைகளாக இருக்கின்ற பொழுது கடவுள் அவர்களுக்கு எசாயா இறைவாக்கினர் மூலமாக இறைவாக்குரைப்பதற்கு சொல்லுகிறார். உன்னுடைய மக்களுக்கு நீ ஆறுதல் மொழி கூறு, உன்னுடைய மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என்கின்ற அந்த ஒரு ஆறுதல் மொழிகள் கூறப்படுகின்ற அந்த பகுதியானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மக்களுடைய வாழ்வில் நம்பிக்கை இழந்து போகின்ற தருணத்தில் அந்த எசாயா இறைவாக்கினர் மூலமாக ஆண்டவர் இயேசு இறைவாக்குரைக்க சொல்லுகின்ற அந்த பகுதி தான் இன்றைய முதல் வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்கினியவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் ஆய்வு செய்தோம் என்றாலும் சரி, இந்த முதல் வாசகம் 2வது வாசகம் அனைத்து வாசகங்களும் நமக்கு நம்பிக்கையை தூண்டி விடுவதற்கு ஏற்ற ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது.
இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்த்தோமேயானால் அன்புக்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 17 இறை வசனங்கள் 14 முதல் 21 வரை உள்ள பகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியினுடைய வாசிப்பதற்கு துவங்குவதற்கு முன்பாக தலைப்பை பார்க்கின்ற பொழுது பேய் பிடித்த சிறுவனை குணமாக்கிய பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேளையில் இந்த பகுதியை நாம் ஆய்வு செய்வதற்கு முன்பாக நம்பிக்கை என்றால் என்ன, நம்பிக்கை இன்மை அல்லது நம்பிக்கை தளர்வு என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு விட்டு இந்த பகுதியை வாசிக்க சென்றோம் என்றால் நிச்சயமாக இதனுடைய உண்மையான ஆழத்தை, உண்மையான கருத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை என்பது கடவுளால் எல்லாம் கூடும் என்கின்ற ஒரு எளிய ஒரு நம்பிக்கை தான். கடவுளால் எத்தகைய செயல்பாடை செய்ய முடியும் என்கின்ற ஆழமான நம்பிக்கை தான் நம்பிக்கை என்பதனுடைய பொருளாக இருக்கிறது. நம்பிக்கை இன்மை என்பது கடவுளின் வல்லமை, வல்ல செயல்கள் குறித்து ஒரு ஐயமான ஒரு சூழ்நிலை தான் நம்பிக்கையற்ற தன்மை என்பதை நாம் புரிந்து கொண்டு விட்டு இந்த பகுதியை வாசிக்க செல்வோம். அன்புக்குரியவர்களே, ஒரு தீய பேய் பிடித்த ஒருவனை குணமாக்குவதற்காக அவனுடைய தந்தை அவனுடைய மகனை அழைத்துவிட்டு சீடர்களை நோக்கி வருகிறார். அந்த வேளை அன்புக்குரியவர்களே, இயேசு சொல்கிறார், நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும், எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும், அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். காரணம், ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணிகளை செய்வதற்காக தன்னுடைய சீடர்களை பணிக்கிறார், இருவராக அனுப்புகிறார். இருந்தாலும் நம்பிக்கையற்ற தன்மை உடையவர்களாக சீடர்கள் இருப்பதனுடைய வெளிப்பாடாக ஆண்டவர் இயேசு இங்கு இந்த சொல்லுகின்ற இந்த பகுதியாக இங்கு இருக்கிறது. அதை தொடர்ந்து வருகின்ற பகுதிகளை பார்க்கின்ற பொழுது நாம் பார்த்தோமே ஆனால், இங்கே கொண்டு வாருங்கள், யாரை சீடர்களை என்னிடம் கொண்டு வாருங்கள். இயேசு அப்பையை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரம் முதல் அவன் குணமடைந்தான். இந்த வேளையில் நம்பிக்கையவர்களே, இயேசு குணமாக்குகிறார். இந்த வேளையில் இயேசுடைய நம்பிக்கையை பார்ப்பதை விட என்னுடைய மகன் தீய ஆவி பிடித்திருக்கிற என்னுடைய மகனை சீடர்களால் குணமாக்க முடியவில்லை, ஆண்டவர் இயேசுவால் குணமாக்க முடியும் என்கின்ற அந்த ஒரு ஆழமான நம்பிக்கை கொண்டவராக அந்த தந்தை இருந்ததனுடைய வெளிப்பாடாக அவனுடைய மகன் குணமாக்கப்படுகின்ற பகுதியாக இந்த பகுதி நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு உண்மையாக இருக்கிறது. அடுத்த இறைவசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கே போய் என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றுமிராது என உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லுகிறார். எனவே அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம், நீங்கள் நம்புகின்ற பொழுது உங்களுடைய வாழ்வில் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். நீங்கள் நம்புகின்ற பொழுது உங்களுடைய தீமைகள், உங்களுடைய நோய்கள் குணமாக்கப்படும் என்கின்ற அந்த ஆழமான நம்பிக்கை இன்றைய நற்செய்தி வாசகமாக இருந்தாலும் சரி, இன்றைய முதல் வாசகம் இரண்டாவது வாசகமாக இருந்தாலும் சரி, இவற்றிலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகின்ற உண்மை செய்தியாக இருக்கிறது. இந்த வேளையில் அன்புக்குரியவர்களே, பதுவை அந்தோனியாருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் பதுவை அந்தோனியாருடைய நம்பிக்கையை நாம் இன்று சிந்தித்து பார்ப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். அன்பிற்கினியவர்களே, நற்கருணையின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவராக இந்த பதுவை அந்தோனியார் இருந்தார். ஆன்மீக வாழ்வை வளமாக்குவதற்கு இந்த நற்கருணை தான் எனக்கு உறுதுணையாக இருந்தது என்று பதுவை அந்தோனியார் நமக்கு சொல்லுகின்ற ஒரு பாடமாக இருக்கிறது. இந்த வேளை நம்பிற்கினியவர்களே, நற்கருணையே நமது ஆன்ம உணவு, என்னுடைய நற்கருணையே உயிருள்ள அப்பம், வாழ்வின் ஊற்று என நம்பக்கூடியவராக பதுவை அந்தோனியார் இருந்தார். இந்த வேளையில் நாம் பதுவை அந்தோனியாருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் அந்தோனியார் நற்கருணையின் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை நாம் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அந்தோனியார் எந்த அளவுக்கு நற்கருணையை நம்பினாரோ அந்த அளவுக்கு நாம் ஒவ்வொருவரும்
நற்கருணையை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்பதற்காக நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு இறுதி ராவுணவை ஏற்படுத்துகின்ற பொழுது இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன அந்த செயலை இந்த குருக்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கை எத்தகையதாக இருக்கிறது? ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றவர்களாக நாம் வாழ்கிறோம். தீய ஆவியை குணமாக்குவதற்காக ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தை அங்கு குணமாக்கப்படுகிறது. கடலை இறையாத என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற பொழுது அந்த வார்த்தைக்கு வல்லமையுடையதாக அந்த கடல் அடங்குகிறதை நம்புகின்ற நாம் குருக்கள் திருப்பலியை நிறைவேற்றுகின்ற பொழுது அங்கு நற்கருணை ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த நற்கருணையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். பல வேளைகளில் நாம் நற்கருணையின் மீது நம்பிக்கையற்றவர்களாக வாழுகின்ற அந்த தருணங்களை நினைத்து பார்ப்போம். ஆழமான நம்பிக்கை இறைவனில் கொள்வோம். இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். நம்பிக்கையோடு நம்பிக்கையை வளர்ந்திட நம்பிக்கையை பிறருடைய வாழ்வில் வளர்த்தெடுத்திட தூய அந்தோணியாரை அடையாளமாக முன்மாதிரியாக கொண்டு தொடர்ந்து இறைவனின் நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாக வளர்ந்திட ஆற்றலை வேண்டுவோம். என்றுரைத்த இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் உமது கரங்களில் தருகின்றோம். இணைந்து பயணிக்கும் திரு அவையாக என்ற இலக்குடன் துவங்கியிருக்கும் உலக ஆயர்கள் மாமன்றத்திற்கான தயாரிப்புகளை முழு ஈடுபாட்டுடனும் அர்ப்பணத்துடனும் நம்பிக்கையுடனும் செய்திட தூய ஆவியாரின் கொடைகளை நிறைவாக பொழிந்தருளும். இணைந்து பயணிக்க தடையாக இருக்கும் அனைத்தையும் களைந்து ஒன்றிப்பு, பங்கேற்பு, நற்செய்தி அறிவிப்பு ஆகியவற்றிற்கு செயல் வடிவம் கொடுக்க நீர் உடனிருந்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எந்நாளும் இருப்பவர் நானே என்று மொழிந்த இறைவா, அகிலம் முழுவதும் உன் அன்பு ஆட்சியே நடைபெற வேண்டும் என்று விரும்பும் இந்த வேளையிலே உலகில் உள்ள நாடுகளை வழிநடத்தும் அனைத்து தலைவர்களையும் உமது நிழலில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் நாட்டை வழிநடத்தும் அனைத்து தலைவர்களையும், குறிப்பாக எங்கள் இந்திய தேசத்தையும் உமது கரத்தால் தாங்கி நாட்டிலே அன்பு, அமைதி நிலவவும், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் குறையவும் உமது அன்பால் அனைவரையும் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறிய இறைவா, இன்று உலகையே கதிகலங்க வைத்துக் கொண்டிருக்கும் கொரோனா பெருந்தொற்று நோயிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயற்கை பேரிடரான புயல் மற்றும் மழை, வெள்ள அழிவுகளிலிருந்தும் உமது மக்களை காத்தருளும். பாதை வன்கொடுமை, பெண் சிசு கொலை, பெண்ணை கீழ்த்தரமாக கருதும் மனநிலைகள் இனிமேலும் சமூகத்தில் தொடராமல் எல்லாரும் சமம் என்னும் மனநிலை அனைவரும் கொண்டு வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
இன்றைய திருநாளை சிறப்பிக்கும் பங்கில் பணியாற்றும் அருட் சகோதரிகள், பெண்கள் பணிக்குழுவினர், கிராம பெண்கள் முன்னேற்ற சங்கத்தினர், மரியன்னை குழுவினர் மற்றும் குடும்ப நல பள்ளிக்குழுவினர் ஆகியோரை உமது வலக்கரத்தால் தாங்கி ஆசீர்வதியும். இறையாட்சி பணிக்காக இவர்கள் மேற்கொள்ளும் அனைத்து பணிகளையும் உமது ஆசியால் நிரப்பும். பெண்களும் சாதிக்க பிறந்தவர்கள் என்பதை தாங்கள் செயல்பட்டால் உறுதிப்படுத்தி வரும் இவர்களுக்கு உமது உடனிருப்பை வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனின் படைப்பில் வேறுபாடு இல்லாமல் படைக்கப்பட்ட பெண்ணிலம் மட்டும் இந்து சமூகத்தில் தன்னுடைய சுயமதிப்பை இழந்து போக பொருளாக, அடிமையாக, கருத்து சுதந்திரம் மற்றவர்களாக, பொருளாதார பாகுபாடு கொண்டவர்களாக நடத்தப்படுகின்றனர். இவையெல்லாம் மாற்றமடைந்து சமூகத்தின் ஒவ்வொரு நபருமே பெண்களை மதித்து போற்றும் பணியை பெற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று திடமாக கூறிய இறைவா, இத்திருப்பலியில் பங்கேற்று எங்களின் வாழ்விற்காக உம்மிடம் இரக்கத்தோடு வேண்டும் அனைத்து அருட்பணியாளர்களையும் இந்த அன்பு பலியில் இணைந்து தங்களது தேவைகளுக்காக வேண்டுகின்றவர்களையும் உமது கருணையால் நன்மை அடைந்து நன்றி கூறுகின்றவர்களையும் இப்பலியிலே இணைய முடியாத வயதானவர்களையும் நோயாளிகளையும் கைவிடப்பட்டவர்களையும் சமூகத்தால் புறம் தள்ளப்பட்டவர்களையும் உமது அருட்கரத்தில் ஒப்படைக்கின்றோம். அனைவருக்கும் உமது அன்பை கொடுத்து உங்களோடு இருக்கிறேன் என்ற உறுதியான வார்த்தைகளால் அவர்களை தேற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இந்த நம்பிக்கையை நாங்களும் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்திட, நாங்களும் நம்பிக்கையில் ஆழப்பட்டிட எங்களுக்கு ஆற்றலை நீ தொடர்ந்து தருகிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பங்கு சமூகமாக நாங்கள் இணைந்து வந்திருக்கிறோம். எங்களுடைய பங்கு சமூகத்தையும் தாண்டி இங்கு இருக்கக்கூடிய எல்லோரோடும் இணைந்து நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளாக வாழ்ந்திட வளர்ந்திட எங்களுக்கு ஆற்றலைத்தார். எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்பிக்கையில் வேறு ஊன்றியவர்களாக, நம்பிக்கை இழந்து போன மனிதர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பவர்களாக, நம்பிக்கை இழந்து போகிற தருணங்களில் நம்பிக்கையை விதைக்கிறவர்களாக நாங்கள் தொடர்ந்து செயல்பட எங்களுக்கு ஆற்றலை நீ தருவீராக. எங்களுக்காக புனிதர் பரிந்து பேசுவாராக. அன்பு ஆண்டவரே, எங்களுடைய பங்கு சமூகம் உம்முடைய ஆசீரால் முழுமையாக நிரப்பப்படுவதாக. எங்களை சுற்றி வாழ்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய நிறைவான வல்லமையால் தொடப்பட்டு ஆசீரால் நிரப்பப்பட்டு மகிழ்வான நிம்மதியான நம்பிக்கையோடு கூடிய நிறைவான வாழ்வையும் வாழ்வார்களாக. எங்களுடைய இயக்கங்கள் எண்ணங்கள் யாவற்றையும் உம்முடைய திருப்பாதங்களிலே இறக்கி வைக்கிறோம். அதை தக்க காலத்திலே நிறைவேற்றுகிறாங்க. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே நோக்கி கொண்டாடுகின்றோம். ஆமென்.
தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். அன்பே உருவான இறைவா, புனித அந்தோணியாரை விழாவிற்கு நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்களித்து உம்மை புகழ்ந்தேற்ற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்று புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவது அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப் பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்
இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகில் மீட்பரே எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அழிவு கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவ இருக்குமுடைய திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நஸ்ரேன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடையற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோனியா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேற்க வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுத் தந்தார். எனவே பிள்ளைகளுக்குரிய உரிமையுடன் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்வில் நம்பிக்கையை வளர்ப்பவர், நாமும் பிறருக்கு நம்பிக்கையாக வளர்ந்திட தூண்டுபவர் இவரே. இவரே நம்முடைய பாவங்களை போக்குகிற செம்மறி. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். பாடம் கற்றுத்த
பணியில் நம்பிக்கை என்னும் தளிர் எங்கள் இதயங்களில் வேரூன்றிட எங்களுக்காக நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டுகின்ற பிறர் நலம் பேணும் அருள் பணியாளர்களை எங்களுக்காக தந்த உமது மேலான கிருபைக்கு நன்றி இறைவா, நன்றி. எங்கள் இதயங்களில் நம்பிக்கையை தூண்டிட உமது கருவியாக விளங்கிய இறைவாக்கினர்களின் வாழ்க்கையை எங்களின் வாழ்க்கை பாடமாக்க நல்லதொரு வாய்ப்பை இன்று தந்து கூட்டொருமையில் பயணிக்கும் திரு அவைக்காக நாங்கள் பணிபுரியும் இயக்கங்களும் செயல்பட உமது ஆற்றலை தந்தமைக்காக நன்றி இறைவா, நன்றி. இன்றைய திருவிழாவை சிறப்பிக்கும் அருட் சகோதரிகள், பெண்கள் பணிக்குழுவினர், கிராம பெண்கள் முன்னேற்ற சங்கத்தினர், மரியன்னை குழுவினர் மற்றும் குடும்ப நல பணிக்குழுவினர் ஆகிய நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து வந்து திட்டமிட்டு பொறுப்புகளை பகிர்ந்தளித்து எங்கள் பங்களிப்பை முழுமையாக கொடுத்து இவ்விழா சிறக்க உடனிருந்து வழி நடத்தியதற்காக நன்றி இறைவா, நன்றி. அதனால் புனித அந்தோணியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாக சென்று வாழுங்கள். வாழ்வின் வழியை தொடங்கி